இந்த ருத்ரா பழைய மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். உனக்கு எவ்வளவு தைரியம் என் முன்னாடி வந்து நின்ன மாயாஜாலம் காட்டிட்டு இருக்கியா? வா நாகினி, வா. எங்க இருக்க? என்னை எதிர்க்கிற தைரியம் உன்கிட்ட இருக்கான்னு பாத்திரலாம். வா வா, உன் சவாலை ஏத்துக்க நான் தயாரா வந்திருக்கேன். வா நாகினி, வா. எங்க இருக்க? ஹே நாகராணி, நான் பழைய ருத்ரன் நினைச்சிட்டு இருக்கியா? ரொம்ப ஈஸியா என்ன கொன்றலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? நீ என் பக்கத்துல வந்தா அது உன்னுடைய முட்டாள்தானம். வா, வான்றல்ல, வா. சாக போறது நீதானே தவிர நான் இல்ல. வா, சாகறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். வா. என்ன கடிச்சு சாகடிக்கலாம் தானே பாக்குற? கடி கடின்றல்ல. ஏய் நாகராணி, வா, வந்து கடி. ஹேய் நில்ல. ஏன் கடிக்க தைரியம் இல்லையா? வா. நாகராணி பயந்து ஓடுறா. பரமேஸ்வரா, நேத்து ராத்திரி கனவுல என் எதிரி தாயத்தோட பாதுகாப்புல இருந்து விடுபட்டான்னு காமிச்சு கொடுத்துட்டீங்க. ஆனா இப்ப நடக்க வேண்டிய காரியம் ரொம்ப மகத்துவமானது. ரொம்ப எச்சரிக்கையோட நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் என் எதிரி கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பான். எதிரி ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த தடவை எந்த காரணத்துக்காகவும் அவன் தப்பிக்க கூடாது. கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். இது நடக்கணும்னா எனக்கு உங்க ஆசீர்வாதம் இருக்கணும். அதுக்காக தான் உன்னை பாக்குறதுக்கு நான் கோவிலுக்கு வரேன். அமிர்தா அக்கா, எப்படி இருக்க மல்லி? நான் நல்லா இருக்கேன்க்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நீங்க மறந்துட்டீங்கல்ல? ஒரு தடவை கூட என்ன பார்க்க நீங்க வரவே இல்ல. போங்கக்கா, நான் உங்க கூட டூ. அப்படிலாம் இல்ல மல்லி, நான் எப்பவுமே உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அதான் உன்னை பார்க்க முடியல. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? அர்ஜுன் அண்ணா எப்படி இருக்காரு? என்னக்கா தனியா வந்திருக்கீங்க? அர்ஜுன் அண்ணா எங்க? அவர் அப்புறமா வருவாரு. முதல்ல நீ போன்னு என்கிட்ட சொன்னாரு. வா, கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம். சரிங்கக்கா. கடவுளே, இன்னைக்கு உங்களோட தரிசனம் எனக்கு ரொம்ப அவசியமானது. எதிரி யாரு, பார்க்க எப்படி இருப்பான், அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு அதிகமா இருக்கு. உன்னோட அனுகிரகம் இருந்தாலே போதும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறோங்கிற எண்ணத்தோட உங்களை பார்க்க நான் வந்துகிட்டு இருக்கேன். அமிர்தா அக்கா, அர்ஜுனனா எங்க? இன்னும் வரவே இல்ல. முன்னாடி மாதிரி உங்ககிட்ட வாழைத்தனம் பண்றாரா இல்ல குட் பாயா இருக்காரா? ஏதோ பரவாயில்ல.
அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, அந்த அண்ணா வரட்டும். நான் அவர்கிட்ட நிறைய சாக்லேட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது சரிக்கா, அர்ஜுனன் அக்கா என்ன ஞாபகம் இருக்கா? என்னை பத்தி எப்பவாவது பேசுவாரா? நீயே யோசிச்சு பாரு. நீயும் இந்த வீட்டில் தானே இருக்க. ஆனா அர்ஜுன் ஹர்ஷன் கூட உன்னை பார்த்தா அது எப்படி முடியும்? அர்ஜுன் வேற எங்கேயோ இருந்து அர்ஜுன் உருவத்துல யாரோ போய் அமிர்தாவை கொலை பண்றதுக்கு எப்படி முடியும்? உன் கேள்வியிலேயே பதிலும் அடங்கியிருக்கு இல்லையா? இல்ல, இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு சரியில்லை. அப்படி இல்லைன்னா திடீர்னு ஹர்ஷா எந்த காரணமும் இல்லாம எப்படி செத்தானேன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒரு குறிப்பிட்ட உருவத்தை நினைச்ச உடனே எடுக்கிறதுக்கு இச்சாதாரி நாகத்தால மட்டும்தான் முடியும். சித்தையா சொன்ன மாதிரி இதெல்லாம் நாகினியால தான் நடக்குதுன்னா அந்த நாகினி யாரு? வீட்ல நடக்கிற எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் பாட்டி அமிர்தாவையே சந்தேகப்படுறாங்களே. எனக்கு இப்பதான் புரியுதா? அவங்க சொல்றதுல கண்டிப்பா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க யோசிக்கிற மாதிரி அந்த அமிர்தாவோட நட உட எதுவுமே சரியில்லை. எங்கேயோ போறா, வேற எங்க இருந்தோ வரா. கேட்டா கோயிலுக்கு போனேன்னு சொல்றா. நேரம் காலமே கிடையாது. சில சமயம் அவ பேசுறது கூட எனக்கு சந்தேகத்தை தான் உண்டாக்குது. இந்த வீட்ல நடக்கிற கெட்ட விஷயங்களுக்கும் அவளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? அன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்து யார் கூட பேசிட்டு இருந்தா? இல்ல, இனிமேயும் அமைதியா இருக்க கூடாது. அந்த அமிர்தாவோட ரகசியம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சு தீரணும். மயூரி, இனிமே உன்னோட குறிக்கோள் எல்லாம் அந்த அமிர்தாவோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது தான். அப்புறம் அர்ஜுன் அடையறது. இது எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சாகணும். இன்னும் நேரத்தை கடத்திட்டு இருந்தா காலம் கைமீறி போயிடும். அமிர்தா, நான் உன்னை விட மாட்டேன். ஒரு தடவை மயூரி யார் மேலேயாவது கரம் வச்சிட்டாள்னா முடிஞ்சாங்க. உன் ரகசியத்தை வெளியே கொண்டு வந்து தீருவேன். என்ன மயூரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னல்ல அர்ஜுன், எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சுல. ஃப்ரெண்ட் கிட்ட நோட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எக்ஸாம்ஸா? ஏன்டா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. ஒரு நாள் கூட நீ புக்கை கையில் எடுத்ததை நான் பார்த்ததே இல்லை. இப்போ என்னடானா எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்றல, அதான் சிரிப்பு வந்துச்சு. சரி விட, உனக்கு எல்லாம் விளையாட்டு தான். எதுவும் சொல்லல, செஞ்சு காட்டுறேன். ஓ அப்படியா? சரி, குட் லக். அது சரி, நீ என்ன இங்க? ஒன்றும் இல்லை, என் அமிர்தா கோவிலுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. அங்க எங்கேயும் பார்க்கிங் கிடைக்கல, அதனால தான் இந்த பக்கம் வந்தேன். இப்ப வா, அதுவும் கோயிலுக்கா? எதுக்கு? அதனமோ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். ஏதோ ஸ்பெஷலா பூஜை பண்ணணும்னு என்ன கூட்டிட்டு வந்தாங்க. நீ வரியா? இல்ல, தேவையில்லாம உங்க 2 பேருக்கு நடுவுல நான் எதுக்கு? நீங்க போங்க. சரி மயூரி, நாம அப்புறமா பார்க்கலாம். பாய். பாய். சரி, அப்படி இன்னைக்கு என்ன விசேஷமான பூஜை? இந்த அமிர்தாக்கு பூஜை செய்யறதுக்கு நேர காலமே கிடையாது. நான் கூட தான் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்யறேன். ஆனா இந்த அமிர்தாவோட செயல் புரியவே மாட்டேங்குது. ஆமா, அப்படி தினமும் பூஜை பண்றதுல இவளுக்கு என்னதான் கிடைக்குது? என்ன மாதிரி பூஜை செய்யறானோ சொல்ல மாட்டேங்கிறா. சும்மா பூஜை பூஜைன்னு அலைஞ்சிட்டு இருக்கா. இவ பூஜையில அப்படி என்ன ரகசியம் இருக்கும்? என்னவோ ஊர்ல இவ தான் ரொம்ப பக்தியான மாதிரி சீனை போடுறா. நிச்சயமா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அர்ஜுனை ஃபாலோ பண்ணா ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம்.
என்னாச்சுக்கா உங்களுக்கு? நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேசாமலே வரீங்க. அது ஒண்ணும் இல்ல மல்லி. ஏய் ஹாய் மல்லி. போங்கக்கா, அர்ஜுனனே வந்துட்டாரு, நான் அவர்கிட்டயே போறேன். அண்ணா வா வா வா. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிச்சா அமிர்தாவை பத்தின விஷயம் கிடைக்கலாம். என்னடி அழகி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னா. மல்லி ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க? ஆமாங்க அண்ணா, நீங்க போன தடவை வந்தப்ப சொன்னீங்கல்ல, அதனால எங்க பாட்டி ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டாங்க. நான் இப்ப 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெரி குட். இதே மாதிரி ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு உங்க தாத்தா பாட்டிய நல்லா பாத்துக்கணும், புரியுதா? அதெல்லாம் பண்றேன். ஆனா நீங்க சாக்லேட் கொடுத்தா மட்டும்தான். ஓ, இன்னும் நீ லஞ்சம் கேட்கறத வெள்ளியா? சரி, இந்தா உங்க அக்காக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆனா அவங்க வேண்டான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. நீ சாப்பிடு. தேங்க்ஸ் அண்ணா. அக்கா சாப்பிடலன்னா விடுங்க. அது சரி, நீங்க என்ன மறந்துட்டீங்களா? அக்கா தான் என்ன மறந்துட்டாங்க. நீங்களாவது என்ன பார்க்க வந்திருக்கலாம்ல. இல்ல மல்லி, உங்க அக்காவை கல்யாணம் பண்ணதுமே நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். உங்க அக்கா என்ன பாடா படுத்துறா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்னுடைய அக்கா ரொம்ப நல்லவங்க. சரி சரி, பேசினதெல்லாம் போதும், போய் சாமியை தரிசனம் பண்ணலாம். அச்சச்சோ, என்ன இது? கோவில் கதவு மூடி இருக்கு. அட கடவுளே, என்ன இது? உங்களை தரிசிக்க இவ்வளவு தூரம் வந்தா உங்களை தரிசிக்க முடியாம போயிடுச்சு. ஆக்சுவலி பூசாரி ஊருக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கோயிலை பூட்டி வச்சிருக்காங்க. அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இன்னொரு நாள் வந்தா போச்சு. இல்ல அர்ஜுன், அந்த கடவுளுக்கு என் மேல ஏதோ கோவம் நினைக்கிறேன். இன்னில இருந்து நான் ஒரு மகத்தான விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசையோட வந்தேன். அமிர்தாக்காவும் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அர்ஜுன் அண்ணா. மல்லி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாங்க 2 பேரும் அடிக்கடி வந்து உன் கூட விளையாடிட்டு போறோம், சரியா? இப்ப நீ கிளம்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல. பாய் அண்ணா. பாய் அக்கா. பாய் அண்ணா. பாய். இந்த சின்ன பொண்ணு என்னவோ முன்னாலதான் நல்லா இருந்ததுன்னு சொல்றா. அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் இவளுக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே லிங்க் இருக்கு போல இருக்கே. இந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிச்சா
அமிர்தாவை பத்தின விஷயம் கிடைக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரமேஸ்வரா, எப்படியோ ஒவ்வொரு விஷயமும் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நீங்க எனக்கு துணையா நிக்கிறீங்க. முதல்ல என்னோட சேஷா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான். அப்புறம் என் பின்னாடியே வந்து என்னோட நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த துரோகி ஹர்ஷாவை யாருக்குமே தெரியாம அவ சேர வேண்டிய இடத்துலயே நான் சேர்த்துட்டேன். இப்போ என்னோட இன்னொரு எதிரி தாயத்தோட பாதுகாப்புல இருந்து விடுபட்டுட்டான். அதனால என்னோட வேலை இன்னும் சுலபமாயிடுச்சு. இனிமே நான் செய்ய போற காரியங்கள் கண்டிப்பா வெற்றி அடையும். எதிரிய நான் பார்க்கறது மட்டும்தான் இன்னும் பாக்கி. அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு ஒரே ஒரு தடவை அவனை என் கண்ணுக்கு காட்டுங்க. நான் என்னோட எதிரிய பழி வாங்கியே தீரணும். என்னோட எல்லா போராட்டத்துக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும் பரமேஸ்வரா. உங்களோட அருள் எப்பவுமே எனக்கு இருக்கணும். அவன் இப்போ எங்க இருக்கான், என்ன பண்றான்? எப்படியாவது அவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது உன்னோட பொறுப்பு. மா மா ருத்ரா வா. வாணி, ருத்ரா வந்திருக்கான் பாரு. ஹேமா, என்ன நீங்க? வாணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, மறந்துட்டீங்களா? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். எப்படி இருக்கே ருத்ரா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன ருத்ரா, நீயும் உங்க அண்ணன் மாதிரியே வேலை வேலைன்னு வீடு குடும்பம் பொண்டாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டு சுத்துனா என்ன அர்த்தம்? பாவம், வாணி உனக்காக எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? அண்ணி வாணி எங்க? அது அவங்க அம்மா வீட்டு சொந்தக்காரங்க யாருக்கோ உடம்பு சரியில்லையா, அதான் அவங்கள பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. என்ன ருத்ரா, உனக்கு வீட்டை பத்தி சுத்தமா எந்த ஞாபகம் இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லு? அண்ணி உங்களுக்கே தெரியும்ல ஆபீஸ் டென்ஷன் எவ்வளவு இருக்குன்னு. இப்பதான் வந்திருக்கேன். இப்படியே பேசிட்டே இருக்க போறீங்களா இல்ல காஃபி டீன்னு ஏதாவது குடுப்பீங்களா? ஷோ, மறந்தே போயிட்டேன். என்ன நம்ம அமிர்தா பூஜையில மூழ்கிட்டா போல இருக்க? நம்ம அமிர்தா பத்தி தான் தெரியுமே. பூஜைன்னு உக்காந்துட்டானா அவ தன்னையே மறந்துடுவா. அவ பூஜையை முடிச்சிட்டு வர ரொம்ப நேரம் ஆகும். சரி சரி, நீ போய் குளிச்சிட்டு வா. உன் அண்ணி உனக்கு சூடா டிஃபன் எடுத்து வைப்பா. சரிம்மா. பரமேஸ்வரா, என்னோட எதிரிய ஒரே ஒரு முறை என் கண்ணுக்கு காட்டுங்க. என் கண்ணால அவனை ஒரு தடவை பார்த்தா போதும். அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன்.